வியூவர்ஸ் வணக்கம். இது Teeztotaller. ஸோ இன்னைக்கு ஒரு வைனல் பிரிண்டிங் எப்படி A to Z, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட வீடியோஸ் அனலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க 85% இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைடு பர்சன் பார்த்தீங்கன்னா 50% தான் இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஐ வில் கெட் அ நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் வந்து ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது பல்க் ஆர்டர் இருக்குது, குவாலிட்டியான பிரிண்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் அண்ட் வெப்சைட் அட்ரஸ் இருக்குது. ஸோ எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். வில் டூ அவர் பெஸ்ட் வித் குவாலிட்டி அண்ட் ரீசனபிள் ப்ரைஸ். ஸோ நாங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ தே ஆர் ஸோ ஹாப்பி ஃபார் சர்வீசஸ். ஸோ எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது நம்ம எப்படி வந்து ஒரு டிசைனை வந்து பிளாட்டரில் கட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சில்லட் ஸ்டுடியோ. ஸோ இதுதான் வந்து கேமியோ சில்லவுட்டோட அவங்களோட ஓன் சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் தான் போய் நம்ம கட் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போது இதுதான் வந்து ஒரு சில்லட் ஸ்டுடியோவோட ஒரு லேஅவுட் ஏரியா. ஸோ இப்போ இந்த ஏரியாவில் என்னோட டிசைனை இம்போர்ட் பண்ணுறோம். ஃபைலில் ஓப்பன். ஸோ இதில் PNG JPEG தான் வந்து சப்போர்ட் பண்ணோம். நேட்டிவ் ஃபைல்ஸ், அதாவது ஃபோட்டோஷாப் ஃபைல், இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைல், இன்டிசைன் ஃபைல்லாம் இதில் சப்போர்ட் ஆகும். ஸோ இதில் நான் பண்ணி வச்சுருக்க PNGயை எடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னோட இமேஜ். ஸோ இது இப்போ இருக்கிற சைஸ் பார்த்தீங்கன்னா 5.4 to 7.5. ஸோ இதுதான். ஸோ எனக்கு எவ்வளோ பெருசு வேணும் பிரிண்ட் ஏரியான்னு நான் தான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இன்க்ரீஸ் பண்ணோன்னா செலக்ட் பண்ணி இந்த கார்னரில் ட்ராக் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிரும். டிக்ரீஸ் பண்ணோன்னா திருப்பி அகெயின் அந்த கார்னரில் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இதோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து இந்த இமேஜை நம்ம ட்ரேஸ் தான் பண்ண போகிறோம், பிரிண்ட் பண்ண போகிறோம் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இதோட அவுட்டரை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் 5வது ஆப்ஷன் ட்ரேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன், ஓப்பன் த ட்ரேஸ் பேனல். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனல் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த ஓப்பன் ஆனதுக்கப்புறம் செலக்ட் த ட்ரேஸ் ஏரியா. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணணும் உங்களுக்கு எது வரைக்கும் ட்ரேஸ் ஆகணுன்றது. ஸோ இந்த எல்லோ கலர்லாம் வந்து உங்களுக்கு ட்ரேஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே ட்ரேஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்தா என்ன ஆகும்னா இந்த ஒரிஜினல் இமேஜை டெலிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த ஒரிஜினல் இமேஜோட ட்ரேசிங் கிடச்சிடும். ஸோ எப்பயுமே அவுட்லைன் தான் வேணும், ஏன்னா உங்களுக்கு அவுட்லைன் தான் கட் பண்ண போகிறீங்க. இதை நான் வந்து ஒரு கலரை சும்மா ஃபில் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு தான். ஸோ நீங்கள் என்ன கலர் மெட்டீரியல் வைனல் கொடுக்குறீங்களோ அதுதான் கட் ஆகும். இது ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் தான். ஸோ இப்போ எப்பயுமே வந்து ஒரு சின்ன விஷயம் தான் இது, வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து we are making a mistakes. என்னன்னா எப்பயுமே டிரான்ஸ்ஃபர் டிஷர்ட்ல டிரான்ஸ்ஃபர் மெத்தட்ல பிரிண்டிங் பண்ணாலே எப்பயுமே பிரிண்டிங்காக இருக்கட்டும், அது வைனலாக இருக்கட்டும், மிரர் இமேஜ் தான் கொடுக்கணும். ஸோ டைரக்ட் இமேஜை பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ஹாரிசான்டல், ஃபிளிப் ஹாரிசான்டல் தான் கொடுக்கணும். ஸோ இது தலைகீழாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அப்போ தான் ஸ்ட்ரெயிட் ஒரிஜினல் பிக்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது டிரான்ஸ்ஃபர் சப்ளிமேஷனாக இருக்கட்டும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், வைனலாக இருக்கட்டும், டைரக்ட் அதாவது ஸ்க்ரீன் பிரிண்டிங்கோ இல்லை DTG, இது ரெண்டு தான் டைரக்ட் பிரிண்டிங், மற்ற எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் தான். ஸோ இந்த 2 பிரிண்டிங் தவிர எதுனாலுமே நீங்கள் மிரர் இமேஜ் தான் கொடுக்கணும். ஸோ மிரர் இமேஜ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதை பிளாட்டருக்கு சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டாப்பில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போனீங்கன்னா நம்ம கேமியோட யூஎஸ்பியை சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணாலே இங்கே ஆட்டோ பிளேட் டிடெக்ட்னு வரும். என்ன பிளேடு நம்ம யூஸ் பண்ணுறோமோ இதில் ரேச்சட் பிளேட் 4-5 பிளேட்ஸ் இருக்குது. ஸோ ஆட்டோ பிளேடே வந்து இட்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ அந்த பிளேடு டிடெக்ட் ஆயிரும். இப்போ நம்ம கட்டிங்கோட செட்டிங் கொடுக்குறோம். ஸோ இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா இது டெப்த்து, இது ஃபோர்ஸ், இது ஸ்பீடு. டெப்த்துனா என்னன்னா அதோட எவ்வளோ வந்து டெப்த்தில் கட் ஆகணும் அப்படின்றது. ஃபோர்ஸுன்றது எவ்வளோ ஃபோர்ஸாக அது கட் ஆகுது. இந்த பெண்டு கட்டிங் திரும்புறதுல நல்லா ஃபோர்ஸாக கட் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டான அக்யூரேட் கட்டிங் கிடைக்கும். ஸ்பீடுன்றது 4 தான் போடணும். ஸோ டெப்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வச்சுப்பேன் நான் ஸ்டாண்டர்டாக. ஃபோர்ஸ் 20, ஸ்பீடு 4. இதுதான் என்னோட டிஃபால்ட் வந்து செட்டிங் சைஸு. ஸோ இந்த சைஸை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பிரிண்ட் ஒன்று கொடுத்துருவோம். டெஸ்ட்டில் என்ன ஆகும்னா வைனலோட ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் சைஸில் கட் ஆகும். எதுக்காகனா இந்த கட்டிங்கோட செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். மேபி வந்து உங்களுக்கு இந்த டெப்த் இன்னும் கொஞ்சம் தேவைப்படலாம் பேஸ்ட் ஆன் மெட்டீரியல். ஸோ மெட்டீரியலோட திக்னஸ் வச்சு இந்த செட்டிங் மாறுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ வந்து நிறைய யூஸ் பண்ணுறதுனால நான் செட்டிங் சொல்கிறேன். ஸோ இனிஷியலாக வரும்போது எப்பயுமே வந்து
டைரெக்டாக வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு ஒரு இது கிடச்சிரும், ஐடியா கிடச்சிரும் எந்த சைஸில் கட் பண்ணணும், டெப்த்து, இந்த ஸ்பீடு, ஃபோர்ஸ்லாம். ஓகேங்களா? ஸோ இதில் மெயினாக பார்க்க வேண்டியது ஃப்ளிப் ஹாரிசாண்டல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த டெப்த்தோட செட்டிங் இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் சென்ட் கொடுத்துட்டேன்னா எனக்கு பிளாட்டருக்கு இந்த கமாண்ட் போயிடும். ஸோ அங்கே கட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது நான் கட்டிங் ஆப்ஷன் எல்லாமே தரேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் ஆப்ஷன் ஒன்றுமே கிடையாது. ஒரு உங்களுக்கு கேமியோடய சேர்த்து ஒரு மேட் ஒன்று வரும். மேட்டில் நீங்கள் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வைனலில் வச்சு அந்த பிளாட்டரில் சென்ட் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நான் பிளாட்டரில் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன்.
ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு வைனல் பிரிண்ட் எப்படி சிங்கிள் கலர் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது டிஷர்ட்டில் அப்படின்றத நான் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டெட் தான், சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி டிஷர்ட் பிரிண்டிங்கில் தெர் ஆர் மல்டிபிள் ப்ராசஸ் இருக்குது. ஸோ மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஒரே மெத்தடில் எல்லாத்தையும் வந்து பண்ண முடியுமா, சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமானா வி கான்ட். ஸோ எல்லாத்துக்கும் எதுக்கு எந்தெந்த மெத்தட் யூஸ் பண்ணணும்னு வி கேன் சூஸ் இட், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து டிஷர்ட் பிரிண்டிங்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் திங். ஸோ வைனல் பிரிண்டிங்கில் பண்ணிட முடியுமானா வி கான் டூ எவ்ரி திங், சரிங்களா? எல்லா ரிக்வஸ்ட்டுமே வந்து ஒரு மெத்தடில் வி கான் டூ இட். இதுதான் வந்து அட் த எண்ட் ஆஃப் த பாயிண்ட், சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வைனல் பிரிண்டிங் எப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பிரிண்டிங். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து 2 பீஸ் ஆர் 3 பீசஸ் வேணும் அப்படின்னும் போது நம்ம வந்து வைனல் பிரிண்டிங் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இது வெறுமே பார்த்தீங்கன்னா மெட்டீரியலோட குவாலிட்டி அண்ட் நீங்கள் ஹீட் ப்ரெஸ் பண்ணுற அந்த டைமிங் அண்ட் ப்ரெஷரை வச்சு தான் இதோட பிரிண்டிங்கோட ஸ்டெபிலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால இந்த பிரிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ண ஹீட் ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 40 செகண்டில் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த டைமிங் கரெக்டான கால்குலேட்டிவாக இருந்ததுன்னா உங்களோட பிரிண்டிங் வந்து இட் ஹேஸ் மோர் டியூரபிலிட்டி, சரிங்களா? தென் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான இந்த வைனல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். மார்க்கெட்டில் நிறையா இருக்குது. அண்ட் பிளாட்டர் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிளாட்டர்ஸ்லாம் இருக்குது. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க எந்த பிளாட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ எப்பயுமே கோ வித் பிராண்ட். ஸோ இப்போ குளோபல் பிராண்ட், இப்போ நான் ஏன் கேமியோ வாங்கினா அந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குளோபலாக இருக்குது. ஸோ எந்த ஒரு பிராண்டுமே பார்த்தீங்கன்னா இனிஷியல் 1 or 2 இயர்ஸ் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் 2020 ஸ்டார்டிங்கில் நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ அந்த பர்ச்சேசிங் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு யூ கேன் பர்ச்சேஸ் பை யூசிங் தட் லிங்க், சரிங்களா? அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாமே இது வந்து வெறும் கேமியோன்றது வெறும் பிளாட்டர் மட்டும் தான். ஸோ இதை வந்து பிரிண்டிங் நடக்காது, வெறும் கட்டிங் தான். ஸோ என்ன கட்டிங் நீங்கள் வந்து கேமியோ ஸ்டுடியோவில், அதாவது சிலோட் ஸ்டுடியோ நான் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணிட்டு கட் பண்ணுறதுக்காக செட்டிங்ஸ்லாம் காமிச்சேன். அதில் வந்து உங்களால் கட் பண்ண மட்டும் தான் முடியும், ட்ரேஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு அது பிரிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இது வந்து வெறுமே வந்து பிளாட்டர் வந்து கட்டிங்க்கு மட்டும்தான். பிரிண்டிங் ப்ளஸ் பிளாட்டர்லாம் இருக்குது, அது வேற மாதிரி டெக்னாலஜி இருக்குது. ஸோ இந்த பிளாட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து உங்களோட வைனலை கட் பண்ணுற ஒரு பிளாட்டர் தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர், அதாவது ஃபிளாட் டிசைன் வித் சிங்கிள் கலர், அது எல்லாமே பண்ணலாம். ஸோ டபுள் கலர் இஃப் யூ டூ வி கேன் டூ டபுள் கலர்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொசிஷனிங் செட் பண்ணி பண்ணணும். ஸோ ஃபியூச்சர் வீடியோஸில் அதுவுமே ஷேர் பண்ணுறேன். அண்ட் மெயினாக இதில் யூஸ் பண்ண வேண்டியது என்னன்னா அந்த ஃபைபர், அதாவது அந்த டிஷர்ட் அந்த மெட்டீரியலில் இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வைனல் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராசஸில் இருக்கிற டூ அண்ட் டோன்ட்ஸ். மற்றபடி எல்லா ப்ராசஸுமே சேம் தான். ஸோ ஹீட் ப்ரெஸ் வந்து கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி இதர் அது ஸ்க்ரீன் பிரிண்டிங்காக இருக்கட்டும், D2J இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும், ஹீட் ப்ரெஸ் பண்ணி ஃபைனல் பிரிண்ட். ஏன்னா அப்போ தான் வந்து எந்த பிரிண்டாக இருந்தாலுமே உங்களுக்கு அது வந்து ஒரு டைட்டன் ஆகும். ஸோ ஈஸியாக வந்து கிராக் ஆகாது. இட் வில் மோர் டியூரபிலிட்டி, இட் ஹேஸ் மோர் டியூரபிலிட்டி இருக்கும். அதர் தென் தட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் கால் பண்ணுறாங்க எந்த ப்ராடக்ட் வந்து எது பண்ணுறது அப்படின்ட்டுன்னு. ஸோ எல்லாமே வந்து கோ வித் பிராண்ட். பிராண்டோட போனீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்து அந்த மிஷின்ஸில் இருக்காது. ஸோ அதுதான் என்னோட சஜஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் வியூ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரெக்குயர்மெண்ட் இருக்குது, ஆர்டர் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் எங்கள் நம்பர் அண்ட் வெப்சைட் அட்ரஸ் இருக்குது. ஸோ எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி பிரிண்டாக இருந்தாலுமே இதை சிங்கிள் பீஸாக இருந்தாலும் சரி, மல்டிபிள் பீஸாக இருந்தாலும் பண்ணுறோம், சரிங்களா? வித் ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் பண்ணி தரோம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி மிஷின்ஸ் இதெல்லாம் வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட அமேசான் லிங்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ செஞ்சு நன்றி, வணக்கம்.